ஸோ வணக்கம் கைஸ், இன்னைக்கு என்ன வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி கேட்டீங்கன்னா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்து தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி தெரியல, நான் இந்த கேமை பற்றி நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த கேம் வந்துட்டு ஒரு கேங்ஸ்டர் காஸ் ஷூட்டிங் சர்வைவல் கேம் தான் நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு பார்ட் 3க்கான வீடியோ. பார்ட் 2 பார்ட் 1 எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு போட்டு வச்சுருப்பேன். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வந்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் சரி டிஜி கோஸ்ட். ஸோ கைஸ், நம்ம இப்போ வந்துட்டு வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ பின்னாடி வந்துட்டு பேக்ரவுண்ட் சம் நாய்ஸஸ்லாம் இருந்தால் என்னை வந்துட்டு மன்னிச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா இங்கே எப்படி சொல்கிறது, இங்கே ஃபுல்லாக திருவிழா லைட்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நான் போன வீடியோவிலே வந்துட்டு சொல்லியிருப்பேன், ஸ்பீக்கரை போட்டு பாட்டு போட்டுட்ருக்காங்கன்னு. நாம் போய் டேய் வண்டி பாட்டை போய் நிறுத்துடா அப்படின்னு சொல்ல முடியுமா? ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு என்ன இது கேரன் வந்துட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு கேரன் வந்துட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ராங்கோட ஆளுங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ராங்கோட ஒரு பேங்க் இருக்காமா. அந்த பேங்க்கு இருங்க, நான் வந்துட்டு முன்னாடி ஓகே. என்னென்னா இந்த ஃப்ராங்க்குக்கு வந்துட்டு ஒரு பேங்க் இருக்காமா. அவனுக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு பேங்க்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அவனுக்கு பயம் காட்டணும். அதாவது நமக்கு இவ்வளோ நாள் அவன் தானே பயம் காமிச்சிட்டு இருந்தான். இப்போ நாம் அவனுக்கு யாருன்னு காமிக்கணும் அப்படின்ட்டு கேரன் ஒரு முடிவு பண்ணுறான். அவன் ஃப்ராங்கோட இதெல்லாம் எப்படி சொல்கிறது, ஃப்ராங்கோட எப்படி அந்த பேங்க்கில் போய் அந்த மேனேஜர் ஒருத்தர் இருப்பான், அவனை கொண்டுட்டு கீ எடுத்துகிட்டு வரணும். அந்த இதில் இருக்கிற பணத்தை நம்ம பணமாக மாற்றிக்கணும். அதான் வந்துட்டு இந்த மிஷனே. சரி வாங்க இப்போவே வந்துட்டு உள்ளே போயிடலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது என் வீடியோவில் வந்துட்டு போர் அடித்தா எப்படி சொல்கிறது, என்னடா ஒன்றும் இல்லை கைஸ், நேற்று தான் உட்காந்து இப்போ என்ன எப்படி சொல்கிறது, ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருந்தேன். ஃப்ரிட்ஜில் உட்காந்து ஐஸ் இல்லை கைஸ், இந்த பால்கனிலாம் இருக்கும்ல, அந்த பால்கனியில் உட்காந்து வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். அதனால எனக்கு ஜலதோஷம் வந்து விட்டது. ஓகே, இப்போ வந்துட்டு இவனுங்களெல்லாம் போட்டு தள்ளிட்டு நாம் வந்துட்டு அப்படியே முன்னேறி போயிட்டே இருப்போம். ஸோ கைஸ், அடுத்தது இவனுங்களை வந்துட்டு போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை அந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இதை 3 பண்ணிவிடுங்க. அப்போ தான் நானும் கொஞ்சம் ஜாலியாக இருப்பேன். அவ்வளோதான் கைஸ், ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு இவனுங்களை வந்துட்டு போட்டு தள்ளிடலாம். இந்த போலீஸ்காரங்கெல்லாம் கண்டுக்க வேணாங்க கைஸ். அவனுங்க ஏதாவது நான் பாட்டுன்னு ஏதோ செவத்தில் குத்திகிட்ருக்கேன். டேய் கம்முன்னு இருந்துங்கடா. இங்கே யார் பாட்டு போட்டுட்ருக்காங்க, சிவா சாமி பாட்டு தங்கிஸ். அதான் இப்போ நேற்றெல்லாம் வேறு மாதிரி பாட்டெல்லாம் உட்காந்து போட்டுட்டு இருந்தாங்க. அதான் அதனால தான் எப்படி சொல்கிறது, அதனால தான் நான் நேற்று அவனுங்களை உட்காந்து கலாய்ச்சிட்டு இருந்தேன். இந்த வாட்டி சாமி பாட்டு உட்காந்து போட்டுட்ருக்காங்க. அதனால் நம்ம எதுவுமே கேட்கக்கூடாது. ஏன்னா நம்ம எதுவுமே கேட்கக்கூடாது கைஸ். அப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது என்னடா சொன்னேன் அப்படின்னு வந்து அடிக்க வந்துட்டாங்களே. ஓகே, இப்போ இவனுங்களை 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு இப்போ வந்துட்டு நம்ம இந்த வாலெட்டா இந்த இதுக்குள்ளே போயிடுவோம். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த மணியெல்லாம் எப்படி சீல் பண்ண போகிறா அப்படின்னு வந்துட்டு ஜேசன் கேட்குறா. அதை வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு கேரன் வந்துட்டு சொல்கிறா. அது வரைக்கும் இந்த வந்துட்டானுங்க கைஸ் காட்ஸு. நான் சொல்ல வந்தேன், அது வரைக்கும் இந்த காட்ஸ் அதாவது போலீஸ் காப்ஸ் வந்துட்டெல்லாம் போட்டு தள்ளணும். சாவுங்கடா. 1 ஸ்டார் வாட்டர் லெவல் தந்துட்டானுங்க. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு லெட்ஸ் கோ அப்படின்னு கேரன்னு சொல்கிறான். போகலாம் அப்படின்னு. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம போவோம். போலீஸ் வேறு வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
போகலாமா வேணாமா? அங்கே ப்ளூ கலர் ஸ்டாரு, அந்த வாண்டட் ஸ்டாரு லைட்டாக பிளிங்க் ஆகிற மாதிரியே இருக்குது. அது ப்ளூ கலரில் மாட்டினா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும்னு அர்த்தம் கைஸ். பிளிங்க் சம்டைம்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. ஓகே வாங்க இப்போ வந்துட்டு லீவ் த கேசினோ தான், அதான் இந்த பேங்க் பேர் வந்துட்டு கேசினோன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், என்னடா திடீர்னு வேறு ஏதோ இடத்துல கார்லாம் ஓட்டிகிட்ருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன அதான் காரில் ஓட்டிகிட்ருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நான் வீடியோ இது பண்ணும்போதே கட் பண்ணிட்டேன். ஓகே நான் வந்துட்டு போகிறேன். இது வந்துட்டு நல்ல ஃபைட்டாக இருந்துச்சு அப்படின்னு வந்துட்டு ஜேசன் சொல்கிறான். நீ கிடச்சதில் எனக்கு லக்கி, நீ கிடச்சதில் எனக்கு லக்கி, வீரா கிடச்சதில் எனக்கு லக்கி அப்படின்றான். 2 பேருக்கும் ஏதோ கதோல் வருதுன்னு நினைக்கிறேன். இருடி பிரித்து லக்கியை உடச்சி விட்டுடுறேன். நான்லாம் எவ்வளோ பெரிய சிக்னா மேல்னு உங்களுக்கு தெரியாது. ஓகே கைஸ் இந்த ரோனின்னு ஒருத்தி வருவா கைஸ். இவளை வந்துட்டு அவ்வளோ கண்டுக்காதீங்க, ஏன்னா இவன் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஐயோ தேவையான காலும் கட் பண்ணிட்டேன் கைஸ். வேறு ஏதோ வீரான்னு நமக்கு கால் பண்ண, நம்ம மெயின் கேரக்டர்ஸ் ஏதோ கால் பண்ண வந்திருப்பாங்க போல், நான் தெரியாமல் கட் பண்ணிட்டேன். ஓகே இங்கே காந்தார பிஜிஎம்லாம் உட்காந்து போட்டுட்ருக்காங்க. யூடியூப்கார காப்பி ரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க போகிறான்னு நினைக்கிறேன். கேட்குதா? நான் வீடியோ கொடுக்குறப்போ தான்டா இப்படி எல்லாம் போடுவீங்களா? அதாவது நான் காலையில் வீடியோ பண்ணலான்னு தான் நினச்சேன். ஓகேங்களா? ஆனால் ஸ்கூலுக்கு போனோம்ல, ஐயோ இப்போ வந்துட்டு ஓகே நம்ம வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவோம். இப்போ அந்த ஃப்ராங்கோட இதெல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டோம்ல, ஓகே செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு இவங்க பார்ட்டி பண்ணுறாங்க. என்னடா இப்படி இருக்க, நான் இந்த உன்னோட சந்தோஷம் ஆக்குறதுக்கு எவ்வளோ இது பண்ண தெரியுமா, நீ ஏன்னா இப்படி இருக்க அப்படின்னு. ஓகே நீ அப்போ கேரன் வந்துட்டு சொல்கிறா, நீ எவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. யார்ரா அது? ஃப்ராங்க்கு. ஐயையோ திடீர்னு எல்லாருமே வந்துட்டு பதறானுங்க. யார்ரா அது சுட்டது? பார்த்தா ஃப்ராங்க்கு. ஓகே ஃப்ராங்க்கு இது சாப்பிடா. இப்போ வந்துட்டு ஜேசன் வந்துட்டு சொல்கிறா, ஃப்ராங்க், அதாவது அவன் சொல்கிற ஃப்ராங்க் வந்து சொல்கிறான், இந்த நல்ல டீமை தான் மெயின்டைன் பண்ணியிருக்க நீ அப்படின்னு. ஓகே வாங்க இப்போ வந்து இவனுங்களெல்லாம் போட்டு தள்ளிடணும். லாஸ்ட் ஒருத்தன் தான் இருக்கான். ஓகே முடிச்சாச்சு. ஓகே இங்கே வாடா அப்படின்னு கேரன் கூப்பிட்றான். ஓகே அங்கே கவருக்கு தான் வரணும் போல். இங்கே எந்த வரலாம் எங்கடா? சரி நான் ஏதாவது உளறி வச்சுருந்தேன்னு மன்னிச்சிக்கோங்க, ஏன்னா நான் வீடியோவுக்கும் வாய்ஸ் கொடுக்கணும், இந்த பாட்டு பேக்ரவுண்டில் ஓடுற சாங்கும் உங்களுக்கு வந்து கேட்க விடாமல் இருக்கணும். ஓகேங்களா? அதுக்காக தான் இப்போ வந்துட்டு நம்ம ஆள் ஸ்டைலாக அப்படியே உருண்டு பறந்து வந்து. ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குற, அந்த பாட்டில்ஸ்லாம் ஷூட் பண்ணு. இப்போ வந்துட்டு வீரை வந்துட்டு காதாய் சாவுங்கடா நாய்ங்களா அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரே உட்காந்து சொல்கிறான். கேரன் வந்துட்டு தடுத்து என்னடி பண்ணுற அப்படின்னு. அவனுங்க என்ன சும்மாவே போட்டு அடிச்சிட்ருக்கானுங்க அப்படின்னு. ஓகே நீ ஃப்ராங்க் வந்து கேட்குறான், நீ என்ன பெஸ்ட்டுன்னு நினச்சியாடா அப்படின்னு. ஓகே இப்போ வந்துட்டு எல்லாரையும் போட்டு தள்ளிடலாம். ஒருத்த விடாப்பா போடுறது, அதாவது இவனுக்கெல்லாம் போட்டு தள்ளுவேன். நான் இப்போ என்ன பேசுவேன்றது தெரியாமல் உட்காந்து படிக்கிட்டு இருக்கேன். கண்ணான என்கிட்ட வச்சுக்கிட்டேன் நீங்கள காலி. யாரு வாய்ஸ் தான் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கழுகு அவர்கள் ரஜினிகாந்த் தான். ஓகேங்களா? யாரும் தப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே இதை வந்துட்டு தூக்கி போடு பாம் வந்துட்டு கொடுத்தா, இதை வந்துட்டு நீ தூக்கி போடு அப்படின்றான் நம்ம வீரா. ஓகே இப்போ வந்துட்டு நம்ம இருக்கிற பாம்பெல்லாம் உட்காந்து தூக்கி போட்டுட்ருப்போம். போடுறா இதோ இப்போ பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. பாட்டு முடிச்சுட்டு பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. பார்த்தீங்களா? கேட்குதா? பின்னாடி கேட்குதா? இப்போ வந்துட்டு நம்ம இவனுங்களை வந்துட்டு சுட்டுட்ருக்கணும். ஓகே அங்கே ஒருத்தன் இருக்கான், இதோ அங்கே ஒருத்தன் இருக்கான்.
கரெக்டாக செத்துனா. ஓகே, அங்கே ஒருத்தர் இருக்கான், சாப்பிடா. ஓகே கைஸ், முடிஞ்சு. என்னடா இது பக்கு அப்படியே நிற்கிறானுங்க கைஸ். நடுவில் வந்துட்டு இரும்பி இருப்பேன் கைஸ். ஓகே. ஐயோ, கேரன் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஏதோ அடிபட்டுருக்கா. இப்போ வந்துட்டு கேரன் வந்துட்டு சொல்கிறா, இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் சண்டை போடுறேன் அப்படின்னு. ஆனால் ஜேசன் வந்துட்டு அவளை கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு. இப்போ கேரனும் வீராவும் வந்துட்டு பேக் சைடு டோர் வழியாக தப்பிச்சு போயிடுறாங்க. ஐயையோ, லாங்கெட் ரஞ்சர் விட்டான் நம்ம ஜேசன் பைபிள். அவ்வளோதான், செத்துட்டானா ஃப்ராங்க்கு. இவனை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு. இவன் வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இவன் நம்ம கூட வச்சுப்போம். இவன் வந்துட்டு நமக்கு உதவி போடுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு பென்னின்னு ஒருத்தவன், அவன் அடியாளுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதான் இவன் வந்துட்டு நமக்கு அது என்ன நமக்கு உதவி செய்வான்னு நினைக்கிறேன். சரி, அப்போ அந்த ஃப்ராங்க்கும் சொல்கிறான், சரி வச்சுப்போம் அப்படின்னு. அவன் சொன்னதுனால உட்காந்து என்ன. ஓகே, இப்போ ஜேசன் வந்துட்டு மயக்க நிலையிலேருந்து எந்திரிக்கிறான். எப்படிடா இருக்குது இந்த சன்ஷீலா, எப்படிடா இருக்க ஜேசனு? நான் உன்னை சாவடிக்கணும்னு நினச்சி ரொம்ப நாளாக ட்ரை பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த வீரா இருக்கால, அவள் தான் என்னை நோண்டிகிட்டே இருந்தான். ஆனால் உன்னை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீ வந்துட்டு அதுவும் இல்லாமல் அறிவில்லாதவன் அப்படின்றான். நீ எனக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்துருக்க. ஆனால் நான் வந்துட்டு என்ன, நீ வந்துட்டு எனக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்தாலும் நான் உன்னை அவ்வளோ விரோதியாக பார்க்கல. ஆனால் எப்போ தப்பிச்சியோ இவன் வந்துட்டு திட்டிடுறான். ஜேசன் வந்துட்டு திட்டிடுறான், போடா நாயே அப்படின்னு. அப்போ வந்துட்டு ஃப்ராங்க்குக்கு வந்துட்டு கடுப்பாயிடுச்சு. ஏண்டா நான் நாயாடா, நாயே பசங்களா இவனை வந்து அடிங்கடா அப்படின்னு வந்துட்டு அவனுங்களோட ஆளை வந்துட்டு கூப்பிட்றானுங்க. உனக்கு வந்து இப்போ பெரிய கச்சேரி தாண்டி காத்துட்ருக்கு அப்படின்றான். வாங்கடா. ஏண்டா இந்த ஜேசன் யாருன்னு தெரியாமல் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. சாவுங்கடா. ஒருத்தன் கூட மிச்சம் இருக்கக்கூடாது. சாவ். அவ்வளோதான் கைஸ், போட்டு தள்ளியாச்சு. யூ டெட். ஓ ஓகே, நம்ம எனக்காக இப்போ வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இது மேட்டர் இல்லை. இப்போ நீ நானும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுவோம். நீ எனக்கு வேலை செய்கிறியா ஜேசன் அப்படின்னு. நான் உன்னை விட்டுருவேன்னு நினச்சிடாத அப்படின்றான். அதாவது எனக்கு நீ வேலை செய்கிறியா. இப்போ வந்துட்டு ஃப்ராங்க்கும் வேறு வழி இல்லாமல் வேலை செய்கிறான். இந்த ரோனி வேறு அடிக்கடி காண்டி ஏற்றிட்டு அப்பா வாங்கிட்டு சும்மா. ஓகே கேஸ், இப்போ வந்துட்டு யாரோ கால் பண்ணுற ஃப்ராங்க்கு. சன்ஷைன் ஏதோ ஒரு சிட்டி ஆஃப் ஆல் ரிமெம்பர். அப்போ வந்துட்டு இவன் சொல்கிறான், ஏதோ ஒரு வேலை கொடுத்துருக்காங்க கைஸ். அதுவும் இல்லாமல் சொல்லியிருக்கான், என்னை எனக்கு ஏதாவது பிளான் பண்ணணும்னு நினச்ச அப்படின்னு மறுத்து வச்சுருக்கான். ஓகே கைஸ், இப்போ வெளியே போகிற வழி என்னது? யார்ரா இந்த டெவிலு? உன்னோட இது என்ன, உன்னோட அண்ணனை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு வந்துட்டு டெவில்னு யாரோ ஒருத்தி வந்து கேட்குறான். என் அண்ணன் வந்து பல வருஷம் ஆயிடுச்சு, நீ யார் அப்படின்னு வந்துட்டு ஜேசன் கேட்குறான். நீ வந்துட்டு கண்டுபிடி அப்படின்னு அந்த டெவில் சொல்லுது. யார் நீ டெவிலு? ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பாட்டு போட்டுட்ருக்காங்க. மூக்குத்தி அம்மனில் ஒரு சாங் வரும் பார்த்தீங்களா, இறைவா அப்படின்னு. நீங்கள் வந்து கேட்கலாம், ஏன்டா உனக்கு பாடுறப்போ இந்த மாதிரி வாய்ஸ் தான் வருமா? அப்போல எனக்கு வேறு வாய்ஸும் வரும், ஆனால் எனக்கு இந்த மாதிரி வாய்ஸில் தான் பேச பிடிக்கும். ஏன்னா என்னோட ஒரிஜினல் வாய்ஸ்லலாம் பாடுறேன் அப்படின்னா நீங்கள் ஓடி போயிடுவீங்க. அதனால தான் எனக்கு உங்கள் நிம்மதியை கெடுக்க விரும்பலை. இப்போ வந்துட்டு குட்மேன் எவனோ ஒருத்தர் இருக்கான். அவன் வந்துட்டு ஃபோனில் யாரோ கடுப்பாக பேசிகிட்டு இருக்கான்.
நம்மளை பார்த்த உடனே வர சொல்லிட்டான். ஓகே, இவன் ஏதோ ஃபோனில் கடுப்பாக பேசிகிட்டு இருந்தான். நீ தான் ஃப்ராங்க்கு சொன்ன பாயா? அப்படி தான். அப்போ அப்படின்ட்டு அவன் சொல்கிறான், ஆமாண்ணா ஆமான்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. சரி, ஆமாண்ணா ஆமான்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. அப்போ இவன் வந்துட்டு கடுப்பாகி என்ன வேணும், என்ன வேலை வேணும்ன்ட்டே சொல்லு, நான் இப்போ என்ன பண்ண உனக்கு அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான், நீ என்ன எனக்கு ஆட்டிடியூட் காமிக்கிறியா அப்படின்னு. வாட்ஸ் யூ ஆஸ்கட் கொஸ்டின் எனி, அதான் நீ என்ன எனக்கு ஆட்டிடியூடு என்ன காட்டுறியா அப்படின்னு. அப்போ ஆட்டிடியூட் காட்டுறியாடா நாயே அப்படின்றான். இப்போ நம்ம ஜேசன் கடுப்பா, என்ன நாயா அப்படின்னு. ஆமாண்டா, உன்னெல்லாம் அந்த பொசிஷனில் தான்டா வச்சுருக்கணும். அப்போ இவன் ஜேசன் அமைதியாக இருந்துடுறான். ஏன்னா எதுவும் இது இல்லை. ஓகே, நம்ம இப்போது வந்துட்டோம். இவன் ஏதோ ஒரு பிளைன்னு நினைக்கிறேன். போட்டா என்னன்னு தெரில, அதான் நினைக்கிறேன், சரியாக தெரில. ஏதோ ஒரு வெஹிக்கல் கைஸ், அதை திருதி இது வர சொல்கிறான். ஓகே கைஸ், அதாவது என்னென்னா, ஆமாண்டா சன்ஷைனு ஏதோ ஒரு போட்டு இருக்காமா, அந்த போட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். அது யாரு அப்படின்னு கேட்டால், அது கேள்வி கேட்காம வேலை செய்கிறியா அப்படின்னு ரொம்ப திமிராக பேசுகிறான் கைஸ். அவனை ஒரு நாள் இருக்குடா உனக்கு குட் மேனு, வாய்க்குள்ளேயே புல்லட் இருக்கிறேன். இப்போ ஒரு பிஸ்னஸ் மேனை அடிக்கிறானுங்க. அப்போ அந்த பிஸ்னஸ் மேன் சொல்கிறான், டே எனக்கு புள்ள குட்டியெல்லாம் இருக்குடா, விடுங்கடா, என்னை விட்ருங்க, நான் அவங்களுக்கு காசு கூட தரேன்டா அப்படின்னு. ஆனால் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு. இப்போ நமக்கு அந்த பிஸ்னஸ் மேனை தான் சேவ் பண்ணணும். ஓகேங்களா? ஏண்டா அவனே பாவம் குழந்தை குட்டியோடு இருக்கிறான், உனக்கு என்னடா, நீ சும்மா தானே இருக்க சார். ஓகே கைஸ், என்ன மனசில் பேர் என்ன வீரன் நினைப்பா, இது வேறு இல்லை கைஸ், கன்று வேறு என்ன ஆச்சுன்னு தெரில. இதுதானே அந்த கண்டு பேர் என்னன்னு தெரில, எஸ்எம்ஜி கன்னுன்னு நினைக்கிறேன். ஆனால் ராத்திரி மொட்டை மாடி போய் வாய்ஸ் கொடுக்குறது நல்லா தான் கைஸ் இருக்குது. இந்த நிலாவோட இது தான் அப்படியே வெளிச்சம் நல்லா அடிக்குது பல அடிக்குது. இங்கே நல்ல வெளிச்சமாக தான் இருக்கிறது. ஓகே கைஸ், இப்போ இந்த போட்டை எடுத்துகிட்டு போவோம். இப்போ நான் ஏன் ஸ்கிரிப்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த மெயின் ஸ்டோரியை மட்டும் நம்ம இது பண்ணுவோம், இந்த டிரைவிங் எல்லாம் வேணாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ நம்மளோட அந்த இதுக்குள்ளே வந்தாச்சு. ஓகே, ஐயோ பாட்டு போடுறாங்க. நான் இப்போ என்ன பண்ணுவேன், காப்பி ரைட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதே யூடியூப்காரா நல்லா கேட்டுக்கோ, யூடியூப்காரா நல்லா கேட்டுக்கோ. நான் சொல்கிறேன், இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இங்கிலீஷில் சொல்கிறேன், அப்போ தான் அனுப்பலையும். யூடியூப் யூடியூப், திஸ் இஸ் நாட் சம்மந்திங் மீ. இஃப் யூ சம்மந்திங் படுத்திங் மீ ஐ வில் கில் யூ. ஐயோ, யூடியூப்காரனை மறத்தி வச்சுருக்கேன். என்னடா இங்கிலீஷில் பேச சொன்னால் உளறிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா ஃபன். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ ஃப்ராங்க் நமக்கு ஒரு மிஷன் கொடுத்துருக்கான். ஓகே, பிளெயின் ஓல்டு சிம்பிளா, என்னடா பிளெயின் ஓல்டு சிம்பிள். ஓகே, யூ ஹவர், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான்டா, அவனோட பிளெயின் தான்டா அது. அதாவது பிளெயின் ஒன்று திருடணுமா, அவனுக்கு தெரிஞ்சவன் இந்த ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரி இருக்கால, அதில் இந்த இவனுங்களோட ஆளுங்க தான் அதில் இந்த தேவையில்லாத விஷயங்களெல்லாம் உள்ளே செதுட்டி அந்த மருந்துக்குள்ளெல்லாம் தேவையில்லாததெல்லாம் வைக்கிறானுங்க. நான் சொல்லலாமான்னு கூட தெரில. ஓகே, இப்போ இந்த பிளெயின் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறான். ஓகே, இப்போ மணி இப்போ காசு நமக்கு முக்கியம்ல, போட். ஓகே, இப்போ அந்த பிளெயின் மட்டும் நீ பிடிச்சி கொடு. அந்த பிளெயின் தண்ணியிலே ஓடும் மேலேயும் பறக்கும் அப்படின்னு. இந்த ஜேசன் ஏதோ பேசிட்டான்னு நினைக்கிறேன். அப்போ இப்போ என்ன இவன் சொல்கிறான், மூடிட்டு என் வேலையை செய் இப்போ அப்படின்னு. ஓகே கைஸ், இப்போ
நம்ம வந்துட்டு வந்தாச்சு. என்னடா திடீர்னு பேசிகிட்டு இருக்கும்போது நான் வாய்ஸ் கொடுக்குறப்போ தான் கட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். கட் பண்ணியிருக்கேன்னு தெரியுது. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு லம்போர்கினி எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டே இருக்கோம். ஓகே, கோ டு மெரினா. ஓ, அங்கே நம்ம ஊரில் எப்படி மெரினா பீச்சு, இங்கே இதுதான் மெரினா பீச்சுன்னு நினைக்கிறேன். இது பீச்சா என்னன்னு தெரியல கைஸ். ஓகே, இப்போ வந்துட்டு ஃபன் பார்ட், ஏதோ ஃபன் பார்ட் அப்படின்றான். இப்போ வந்துட்டு இவனை போட்டுதல் சாவு. யார்கிட்ட சாவுடா இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, சாவு. என்கிட்டலாம் நீ வச்சுக்கலாமாடா? நான்லாம் எவ்வளோ பெரிய ஆளும் உனக்கு தெரியாது. நான்லாம் அடித்தேன்னா தங்க மாட்டேன், அவ்வளோ பாசம் தூங்க மாட்டேன், ஓடி பாரு வீட்டுக்கு போய் தான் சேர மாட்டேன். ஓகே கைஸ், இவனுக்கிட்ட இப்படியே பாட்டு பாடிட்டு இருந்தோன்னா, ஓ அதுவாக ஏற்றி விட்டுச்சு. நான் இந்த பிளைனுக்கிட்ட தான் இருக்கலான்னு பார்த்தேன், அதுவாக ஏற்றி விட்டுச்சு. ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு இப்போது இந்த இதை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு, அதுவாக தான் கட் ஆகிடும். இந்த வீடியோ வந்துட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம இறங்குற இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் காமிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம இறங்குற இடத்துல வந்துட்டு வந்தாச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு ஃப்ராங்க் சொல்கிறான், நான் கூட செத்துருவேன்னு நினச்சேன், அந்த போலீஸ் கையாலெல்லாம் செத்துருவேன்னு நினச்சேன், ஆனால் நீ கொண்டு வந்துட்ட. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோ, நீ வந்துட்டு அதான் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோ, என்கிட்ட ஏதாவது நடிக்க பார்த்த உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு தான் மறந்துடான்னு நினைக்கிறேன். கைஸ், இந்த டிரான்ஸ்லேட்டில் ஏதாவது கோளாறு வந்துச்சுன்னா இதை வந்துட்டு மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு தங்கிலீஷ்லாம் படிக்க தெரியும், ஆனால் டிரான்ஸ்லேட் தான் கொஞ்சம் வராது. கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் வராது கைஸ். இந்த ரோனி வேறு சும்மா கடுப்புது போடு என்கிட்ட. இந்த ரோனின்றவ வந்துட்டு கால் பண்ணால் கட் பண்ணிடுங்க. ஏன்னா இவன் வந்துட்டு தேவையே இல்லாத ஒரு இது, சும்மா ஜேசனுக்கு உட்காந்து ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருப்பா. இவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரன் இருக்கால, இந்த கேமோட ஹீரோயின், அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு நம்மக்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பென்னின்னு எவனோ இருக்கான், அதான் இவனை வந்துட்டு நம்ம வச்சுக்கலாமா, அதான் இவன் வந்துட்டு யூஸ் ஆகும். அவன் வந்துட்டு சொல்கிறான், ராங் ஹேண்ட் யூ ஹாவ் சச் அ பேர்டு. அவனுங்க ஏதோ பேசிகிட்டு இருக்கானுங்க, இன்னும் மெயின் மேட்டருக்குள்ளே வரல. இவனுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு இதை திருடுறானுங்களாம் கைஸ். இந்த இது ஏர்போர்ட்டில் இந்த போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற ஒரு ஹெலிகாப்டரை வந்துட்டு திருடுறாங்களாம். அந்த ஹெலிகாப்டர் வந்து எனக்கு எப்படியாவது பிடிச்சி கொடு, போலீஸ் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்றான். அந்த போலீஸ் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஹெலிகாப்டரை நம்ம இப்போ வந்து பிடிச்சி தரோம். எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஏர்போர்ட்டில் இருக்காமா. ஓகே கைஸ், இடம் அப்படியே செம்மையாக இருக்குல்ல. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ஐகால க்ளீன் அப் டுகே. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம அந்த இடத்துல போவோம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்தாச்சு. ஓகே, அப்படியே போயிட்டே இருக்கோம். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு சொதப்பிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் என்னென்ன குறைச்சல், என்னென்ன வேணும் அப்படின்னு வந்துட்டு இந்த கமெண்ட்டில் வந்துட்டு எனக்கு அனுப்புங்க. தமிழ் வந்து படிக்க தெரியாது கைஸ், சில பேர் தமிழ் அனுப்பிடுங்க. எனக்கு இங்கிலீஷு தங்கிலீஷ் படிக்க தெரியும், ஆனால் தமிழ் படிக்க தெரியாது. அப்படிப்பட்ட வந்தால் ஓகே கைஸ். ஓ, அதான் போலீஸ் கஸ்டடியில் இருக்கானுங்க இவனுங்களை. நான் தான் முடிச்சாகணும் அப்படின்னு தான். ஓகே கைஸ், இந்த இவனுங்களெல்லாம் வந்துட்டு போட்டு சொல்லிவிட்டு நம்ம இந்த ஹெலிகாப்டரை எடுத்துகிட்டு போவோம். வண்டி வச்சு ஏற்றிடுவோம் கைஸ். அவ்வளோதான், முடிஞ்சு சோழி முடிஞ்சு கைஸ். இப்போ வந்துட்டு நாம் அதாவது ஓகே, நமக்கு வந்து இந்த 2 ஸ்டார் வாண்டட் லெவல் வந்துட்டு வந்துடுச்சு. போலீஸ்காரனும் பக்கத்தில் வந்துட்டான்.
ஓகே கைஸ், இது வந்துட்டு நம்ம மேலே வந்துட்டு எஸ்கேப் ஆயாச்சு. இந்த இந்த ஜோனு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து தப்பிச்சாலே போதும். எப்படியாவது கிட்டத்தட்ட தப்பிச்ச மாதிரி தான். ஸோ இப்போ வந்துட்டு ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம தப்பிச்சாச்சு. நம்ம வந்துட்டு ரீச் பண்ண இடத்துல ரீச் பண்ணுவோம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்தாச்சு. இப்போ வந்துட்டு இவ சொல்கிறா, சூப்பர்ரா, நீலாம் முடிக்க மாட்டேன்னு நினச்ச, ஆனால் நீ முடிச்சிட்ட அப்படின்னு. எனக்கு அப்போ வந்துட்டு இவன் சொல்கிறான், சர்வசாதாரணம்டா அப்படின்னு. ஓ அப்படியா, சூப்பர்ரா, இது மாதிரி எங்கள் கூட நீ இருந்துறேன், பார்க்குறேன் அப்படின்னு பார்க்குறான். அப்புறம் இந்த ஜேசன் சொல்கிறான், இந்த போலீஸ்காரங்க இதை பார்த்து கொஞ்ச நேரத்தில் கண்டுபிடிச்சிருவாங்க, நீ என்ன பண்ணுற, பெயிண்ட் பண்ணிடு அப்படின்றான். இதோ இப்போ ரோனி தான் வந்து கால் பண்ண, பெயிண்ட் பண்ணிடு அப்படின்றான். ஃப்ராங்கா, ஓகே கேஷினோக்கு இப்போ வா அப்படின்னு ஃப்ராங்க் வந்து டென்ஷனோடு பேசுகிறா. ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்துட்டு இதோட வந்துட்டு முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்துட்டு நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க. பை கைஸ். அதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இதை 3 பண்ணிட்டு போயிடுங்க. அப்போ தான் நானும் கொஞ்சம் ஜாலியாக இருப்பேன். அப்புறமா மிச்ச பாட்டெல்லாம் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்னொன்று, இந்த வீடியோவில் நான் இப்போ என்னென்ன பண்ணோம், என்னென்ன வேணும் அப்படின்ற தேவைகளை சொல்லி விடுங்கள். பாய்.